சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலுக்கு எப்போது சென்றாலும் கட்டாயம் இந்த 3 பொருட்களை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தை கையோடு அழைத்து வாருங்கள். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு குலதெய்வ கோவிலுக்கும் நம்ம போகும்போது, குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாய் தெய்வம். அந்த தெய்வத்தை இப்ப நம்ம வருஷத்துல ஒரு தடவ தான் நீங்க உங்க அம்மாவ பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போணும், அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க குடும்ப முறைப்படி உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க அந்த பொருட்களை வாங்கி செல்லுங்கள். ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த 3 பொருட்களை நீங்க குலதெய்வத்திற்கு படைத்து வணங்கும்போது, கண்டிப்பா அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து உங்களுடனே உங்கள் வீட்டிற்கு வரும். அப்பேற்பட்ட பொருட்கள்ல முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க சொல்ல போறீங்க? வெல்லம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல போறீங்க அவ்வளோதானே. வெல்லம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா பத்தாது தான். வெல்லம் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு போய் குடுக்கும்போது, இல்லத்தில் ஒரு இனிமையான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும். அதில எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெல்லம் கொண்டு போய் குடுக்குறது. அந்த வெல்லம் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பச்சரிசி நீங்க வாங்கி கொண்டு போய் குடுக்கணும். அது ஏங்க பச்சரிசி வாங்கிட்டு போய் குடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் நம்ம வருஷத்துல ஒரு தடவ தான் போறோம். இல்ல எப்பயாவது ஒரு தடவ தான் நம்ம போவோம். மத்த நாட்கள்ல குலதெய்வத்திற்கு கட்டாயம் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது படைத்து வணங்க வேண்டும். அப்படி நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா, பச்சரிசியில் ஆன பொருட்களை தான் நம்ம தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக படைப்போம். அப்படி உங்க குலதெய்வத்திற்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னாலும் கண்டிப்பா பச்சரிசி தேவைப்படும். அதனால நீங்க வெல்லம் வாங்கிட்டு போறது எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு பச்சரிசி வாங்கிட்டு போறதும் அதே அளவுக்கு முக்கியம். 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்திற்கு அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்ல வெறும் ஆயுத வழிபாடு தான் நீங்க செய்றீங்க, இல்ல பெட்டி வழிபாடு செய்றீங்க, அப்படி எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, கண்டிப்பா அந்த தெய்வத்திற்கு நீங்க எவ்வளோ பெரிய மாலைகள், எலுமிச்சம்பழ மாலை, என்ன மாலைகள் வேணாலும் போடுங்க. இப்ப நெறைய வகையான மாலைகள் வந்துருச்சு. பழ மாலை, நாணய மாலைன்னு நெறைய வகையான மாலைகள் வந்துருச்சு. அப்படி உங்களுடைய வசதிக்கேற்ப எந்த மாலைகள் வேணாலும் போடுங்க. ஆனா கண்டிப்பா அதுல ஒரு முழமாவது வாசனை மலர்களும், கண்டிப்பா அதில் ஒரு தாமரை மலர்களும் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆண் குலதெய்வம் அப்படின்னா, வெண் தாமரை அதில் இருப்பது சிறப்பு. இல்ல பெண் குலதெய்வம் அப்படின்னா, செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோஸ் கலர்ல இருக்கும். அது போன்ற செந்தாமரைகள் உங்கள் வழிபாட்டில் இருப்பது ரொம்ப நல்லது. அதேபோல பெண் தெய்வங்களுக்குமே இந்த 2 பச்சை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை இலை அப்படின்னா, இது மாலையிலலாம் கட்டுவாங்க. வாசனை இல்லாத பச்சை இலை. நான் அத சொல்லவே இல்ல. அதற்கு பதிலா மரிக்கொழுந்து. இதெல்லாம் அந்த தெய்வங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால மரிக்கொழுந்து, அது மட்டும் இல்லாம வாசனையான நல்ல வாசனை இருக்கிற மரிக்கொழுந்து, ஜாதி மல்லி இது போன்ற உங்ககிட்ட எந்த ஒரு வாசனை மலர்கள் கிடைக்கின்றதோ, அத ஒரு முழமாவது அந்த தெய்வத்திற்கு நல்ல சந்தோஷமா வாங்கி குடுங்க. அதுவும் அத வந்து உங்க குடும்ப தலைவரின் கையால் வாங்கி குடுப்பது ரொம்பவே சிறப்பு. அதுவும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மாலைகள்லாம் நம்ம வருடாந்திர பூஜைக்கு போடும்போது, அந்த மாலைகள் போட்டு, போட்டு டக்கு, டக்கு, டக்குன்னு எடுத்துருவாங்க. ஆனா, இதே இது நீங்க ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் குடுங்களேன். ஒண்ணு அந்த தெய்வத்தின் தலையில உள்ள கிரீடத்தின் மேல சுத்துவாங்க. இல்லன்னா, அந்த தெய்வத்தின் மாங்கல்யம் பெண் தெய்வம் அப்படின்னா, அவங்களோட மாங்கல்யத்தில சுத்துவாங்க. இதே இது ஆண் தெய்வம்னாலும் அவங்க கழுத்தில போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த வாசனை மலர்கள அந்த தெய்வத்திடமிருந்து எடுக்க மாட்டார்கள். 3வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சங்கனி. எலுமிச்சங்கனி நம்ம சொல்லி நெறைய பேரு வீட்ல நம்ம குலதெய்வ கோவில்லேருந்து சாமிட்டேருந்து வச்சு வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு, நெறைய பேரோட வாழ்க்கையில நெறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீ தெரியாதவர்களும் எலுமிச்சங்கனி உங்க குலதெய்வ கோவில்ல பரிவார தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், ஆயுதங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, நெறைய எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. அதுவும் மஞ்ச கலரும் இருக்கக்கூடாது. வெறும் பச்சை கலரும் இருக்காது. 2ம் கலந்த மாரி வாங்கிட்டு போங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம கோயிலுக்கு போகும்போது நல்ல மஞ்ச கலர்ல இருக்கும். திருப்பி எடுத்துட்டு வரும்போதுமே நம்ம வீட்டுக்கு மஞ்ச கலர்ல இருக்கும். உங்க கோவில்ல எத்தனை ஆயுதங்கள் இருக்கோ, சூலம் இருக்குன்னா, அதுல 3 பக்கத்திலும் எலுமிச்சம்பழம் குத்துங்க. அது எப்படி குத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரகாரத்தை 3 முறை வலம் வந்து, அதாவது உங்க வேண்டுதல் என்ன வேணாலும் இருக்கட்டும். இல்ல நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட தொழில் நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. மேலும் இதுல எந்த ஒரு தடைகளும் வரக்கூடாது. அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு அந்த எலுமிச்சங்கனியை அந்த சூலத்தில் குத்துங்கள். இல்ல காவல் தெய்வத்திற்கு அருவா, இது போன்ற ஆயுதங்கள் இருந்தாலும் அதேதான்.
அந்த பூசாரி கிட்ட சொல்லி அந்த இதில் எலுமிச்சம்பழம் குத்தி வைங்க அப்படின்னு சொல்லியே கையில் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தெய்வங்கள், அதாவது காவல் தெய்வம் உங்களுக்கு கருப்பு சாமி ஐயனார் இருக்காரு அப்படின்னா அவங்களோட ஆயுதங்களுக்கு குத்துனது பத்தாது, அவங்க காலடியிலும் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சுருங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்திடம் மடியில் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு அந்த பிரகாரத்தை 7 முறை நீங்கள் சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்து பெண்கள் தங்களோட முந்தி சேலையில் அந்த எலுமிச்சங்கனியை வாங்க வேண்டும். எப்போதுமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எலுமிச்சங்கனியை அப்படியே தரமாட்டாங்க, அதோட கொஞ்சம் பூவோட சேர்த்து தருவாங்க. அந்த பூவை உங்கள் வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் எல்லாரும் பகிர்ந்து வைத்து கொள்ளுங்கள். அந்த எலுமிச்சங்கனியை ரொம்ப பொக்கிஷமாக அப்படியே எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு உள்பகுதியாக கட்டி வையுங்கள். ஒரு மஞ்சள் துணியோ சிவப்பு துணியோ அல்லது பச்சை வண்ண துணியோ, அது உங்கள் விருப்பம். உங்கள் நிலைவாசலில் உள்பகுதிக்கு நிலைவாசலுக்கு மேலே உள்ள செவுத்தில் ஒரு ஆணி அடித்து, இல்லைனா ஆணிக்கு பதிலாக தான் இப்போ நிறையா இந்த ஒற்றை மாதிரிலாம் வந்துருச்சு, அதை ஏதோ ஒன்று வச்சு அந்த துணியில் கட்டும்போது உங்கள் குலதெய்வ கோவிலில் இருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதங்கள் விபூதி குங்குமம் எது உங்கள் கோவிலில் கொடுக்குறாங்களோ, இல்லை திருமண் ஒரு சில கோவிலில் ஒவ்வொரு முறைகளில் கொடுப்பாங்க, என்ன பிரசாதமோ அதையும் வைத்து அதில் ₹1 நாணயம் ஒன்று வைத்து அந்த இதை கட்டி மேலே வச்சுருங்க. அதாவது ஒரு பச்சை கலர் நூலில் கட்டி அந்த ஆணியில் மாட்டி விட்டுருங்க. அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்பெல்லாம் வீட்டில் தூபம் போடுறீங்களோ அப்போல்லாம் அதற்கும் காமிங்க. இது என்ன காரணத்தினால இது செய்கிறோம்னா, குலதெய்வம் நம்முடனே நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க, நம்ம வீட்டுக்கு காவலாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளே இதை கட்டுறோம். ஒரு சிலர் வீட்டுக்கு வெளியில் கட்டுவாங்க. அவ்வாறு கட்டாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே கட்டி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலையும் குலதெய்வ நடமாட்டம் அதிகம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதையும் பள்ளி அந்த இடத்துல நீங்கள் கட்டிட்டு ஒரு 2-3 நாள் நல்ல தூபம்லாம் போட்டு ஒரு வாரம் கழிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல பள்ளி நடமாட்டம் நல்ல அதிகமாக தெரிவதையும் கண்கூட உங்களால் பார்க்க முடியும். அதே போல் உங்கள் குலதெய்வ கோவிலில் இன்னொரு விஷயமும் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமா தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கு ஒரு 200 ml நல்ல சுத்தமான நெய் வாங்கிட்டு போங்க. நெய் வாங்கிட்டு போய் ஒவ்வொரு குலதெய்வ கோவில்லையும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு விளக்கு எரியும். அது அணையா தீபம் மாதிரி எப்போதுமே அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குலதெய்வத்திற்கு பின்பகுதியில் தலைக்கு பின் பகுதியில் ஒரு கண்ணாடி வச்சு அங்கே ஒரு தீபம் எரியும். இது முக்கால்வாசி இது சிவன் கோவில்கள்லாம் இருக்கும், மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலான குலதெய்வ கோவில்களில் அந்த காலத்தில் நல்ல பிரகாசமாக தெய்வம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வச்சு வழிபாடு செஞ்சாங்க. அந்த தீபங்களுக்கு அந்த நெய்யை விட சொல்லுங்கள். அங்கே உள்ள பூசாரிகள்கிட்ட கொடுத்து உள்ள விளக்கில் ஊற்றிட்டுங்க அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு மிச்சம் அவங்களே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இருந்தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்துட்டாலும் சரி, மிச்சம் கொடுத்துட்டா அந்த எல்லையிலே விளக்கு வச்சு ஏற்றிடுங்க. இல்லை அது நாங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா தாராளமாக வச்சுக்க சொல்லி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இது போல் செய்யும்போது கண்டிப்பாக அந்த விளக்கு எப்படி சுடராக எரிகின்றதோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் எப்போதுமே பிரகாசமாக இருக்கும். அதுவும் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நம்ம ஊற்றும் போது கண்டிப்பாக அது நமக்கு பல நன்மைகளை செய்யும். இன்னும் குலதெய்வத்தை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். குலதெய்வ கோயிலுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒன்றையும் அனுபவித்து அந்த தெய்வத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போக்கி இது ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள். நான் 3 பொருள் கொடுத்துருக்கேன். இன்னுமே நிறைய பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.